இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. தைப்பூசத்தை முன்னிட்டு வடபழனியில் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக தெரிகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். வடபழனி முருகனை தரிசிப்பதற்காக காலை முதல் கோவில் முன்பு பக்தர்கள் திரண்டு நிற்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்கள். தைப்பூசத்தை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை என்பது திறக்கப்பட்டது. ஆனாலும் தற்பொழுது வரை பக்தர்களுடைய வருகை என்பது குறையாமல் தற்பொழுது வரை பக்தர்கள் மிக அதிக அளவு இந்த கோவில்களுக்கு வருகை புரிந்து வருகிறார்கள். ஏற்கனவே அறுபடை வீடுகளில் காலை முதலே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் அதிக அளவு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் வடபழனி முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக பார்க்கப்படுகிறது. இங்கே இந்த கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி காலை 4 மணிக்கு இன்றைய தினம் நடை என்பது திறக்கப்பட்டது. காலை முதலே நகரின் பல்வேறு சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் பால் குடம் எடுத்து வந்தும் காவடிகள் எடுத்து வந்தும் அதே போல மொட்டை எடுத்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேரும் இந்த நன்னாள் தைப்பூச தினமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வடபழனியில் காலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டாலும் தற்பொழுது வரை பக்தர்களுடைய வருகை என்பது குறையாமல் தற்பொழுது பக்தர்கள் தொடர்ந்து அதிக அளவு காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை சுற்றியுள்ள பல்வேறு அருகே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்களுடைய வருகை தொடர்ந்து வருகை புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் என்பது காலை முதலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வடபழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் முழுவதுமாகவே அன்னதானம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. காலையிலே பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருந்தது. காவல்துறை மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்தார்கள். மேலும் தடுப்புகளும் மிக குறைவாக போடப்பட்டிருந்ததால் காலையில் இந்த வடபழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய 4 நுழைவாயில்களில் பிரதான நுழைவாயில்களில் ஒரு சில இடத்துல பக்தர்களுக்கும் காவலுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குறிப்பாக தற்பொழுது சாமியை பார்க்க வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முதல் 5 மணி நேரம் காத்திருந்துதான் முருகனை தரிசிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வடபழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய பிரதான நுழைவாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு காலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக நம்ம பக்தர்களிடம் பேசும்போது காலை 6:30 மணிக்கு வந்த பக்தர் ஒருவர் தற்பொழுதுதான் சாமி தரிசனம் செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த வடபழனி முருகன் கோவிலின் தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்பொழுது கூட பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்தும் காவடி எடுத்து வந்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள். சுபா, கள நிலவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.